பல பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அறிவிக்கப்பட்டு வன உயிரின பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் பிறந்த தினத்தை ஒட்டி மாநிலத்தில் பசுமை போர்வினை அதிகரித்தல், சுற்றுச்சூழல் மாசினால் ஏற்படும் விளைவுகளை குறைத்தல் ஆகிய நோக்கங்களை கொண்டு மாபெரும் மரம் நடுவு திட்டம் மாண்புமிகு அம்மா அவர்களால் துவங்கப்பட்டது. இந்த திட்டம் மாண்புமிகு அம்மாவின் அரசால் 2011-12 முதல் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு இதுவரை 4,69,00,000 மரக்கன்றுகள் நடவு மற்றும் பராமரிப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்டு என்பதை பெருமையுடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 2019-20 ஆண்டில் 71,00,000 மரக்கன்றுகள் நடுவதை இலக்காக கொண்டு இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுபோன்ற வனப்பெருக்கம் மற்றும் வன பாதுகாப்பு சம்பந்தமாக பல்வேறு திட்டங்களை வனத்துறை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்த வனத்துறையில் கடமையுணர்வுடன் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மிகவும் அவசியம். இருக்கும் வனப்பரப்பை பாதுகாத்திடவும், வனத்திற்கு வெளியே வனப்பரப்பை விரிவுபடுத்தவும் வனத்துறைக்கு போதுமான பணியாளரை நியமிப்பது அவசியமாகிறது. இந்த நிலையில் வனத்துறையில் 45% மேல் இருக்கும் கள பணியாளர்களின் காலி பணிகளை கருத்தில் கொண்டு இந்தியாவிலேயே முதன் முறையாக வனத்துறைக்கென தமிழ்நாடு வன சீருடை பணியாளர் குழுமம் 2012 ஆண்டு மாண்புமிகு அம்மாவின் அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை தருணத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். முதன் முறையாக இணைய வழி தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்வுகள் நடத்தப்பட்டன. இத்தேர்வின் மூலம் 2018 ஆண்டு 726 வனக்காப்பாளர்கள், 152 ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர்கள் மற்றும் 300 வனவர்கள் தேர்வு செய்ய அறிவிப்பு செய்யப்பட்டது. கடந்த 2018 டிசம்பர் மாதம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் என்னால் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு வனத்துறை வரலாற்றில் முதன் முறையாக 190 பெண் வனக்காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டது என்பதை பெருமையுடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தற்போது 595 பேர் பயிற்சியினை நிறைவு செய்திருக்கின்றார்கள். இவர்கள் சிறப்பான பணியினை மேற்கொள்ள என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிற்சியாளர்களுக்கு 9 பாடங்களை கொண்ட வகுப்பறை பாடங்களோடு பல்வேறு கள பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதமாக தமிழ்நாடு காவல்துறையின் அதிரடிப்படை பயிற்சி, ஆயுத பயிற்சி, வனத்துக்கு வெளியே வனங்குலங்களை கையாளும் விதம் போன்றவைகளும், தீத்தடுப்பு பணிகள், தேக்கு போன்ற மரங்களை அறுவடை செய்தல், நாற்றங்கால் உற்பத்தி மற்றும் தோட்டம் எழுப்புதல் போன்ற அடிப்படை கள பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். துறை சார்ந்த அலுவல் பயிற்சி மட்டுமல்லாது நீச்சல், வாகனம் ஓட்டுதல் போன்ற பயிற்சிகள் இவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை பணியில் இணையவிருக்கும் உங்களுக்கு பல்வேறு பணிகள் காத்திருக்கின்றன. வளம் விலங்குகளை பாதுகாத்தல், ஆக்கிரமிப்பாளரிலிருந்து வனங்களை பாதுகாத்தல், பட்டாம்பூச்சிகள், மரங்கள், செடிகள், கொடிகள் ஆகியவற்றை பாதுகாத்தல் போன்ற எண்ணற்ற வனம் சார்ந்த பணிகளை தாங்கள் திறமையுடனும் முழு கடமையுடனும் செய்ய வேண்டும். மாண்புமிகு அம்மாவின் அரசு உங்கள் பணிகளுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிற்சியை நல்ல முறையில் நிறைவு செய்ய உங்களுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மரங்கள் மண்ணின் வரங்கள், காற்றின் கரங்கள், நிலங்களுக்கு மரகத போர்வை போர்த்தி அழகு பார்க்கின்றன. பறவைகளுக்கு சரணாலயம், இயற்கையின் ஆசனம். மரங்கள் அதிகரிக்கும் போது காற்று குளிர்கிறது, வாயு மண்டலத்தில் உள்ள தட்பவெப்பம் சீராகிறது, கார்பன் டை ஆக்சைடின் அடர்த்தி அதிகரிக்காமல் இருக்கிறது, ஓசோன் ஓட்டை விழாமல் இருக்கிறது, பசுமை வாயு விளைவு ஏற்படாமல் பூமியை புன்னகிக்கிறது, பயிர்கள் செழிக்கின்றன, நோய்கள் குறைகின்றன, நீர்வளம் பாதுகாக்கப்படுகிறது, ஆரோக்கியமான மனித வளம் நாட்டில் பெறுகிறது. இயற்கையை காப்பதற்கும் வனவிலங்குகள் பாதுகாப்பு வாழ்வதற்கும் மனிதகுலம் மேன்மை அடைவதற்கும் வனத்துறை முக்கிய பங்காற்றியது என்பது ஐயமில்லை. இதில் வனத்துறை பணியில் ஈடுபட்டுள்ள உங்களுக்கு பங்கு மெச்சத்தக்க பணியாகும். இதனை சிறப்பாக செய்வதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை
நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தினம் நம்முடைய வனத்துறை அமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு சென்னையிலே உள்ள அறிஞர் அண்ணா உயிர் பூங்கா அதை நவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கின்ற மிருக காட்சி சாலையை பார்வையிட்டு அங்கு இருக்கின்ற நவீன முறையிலே நம்முடைய தமிழகத்திலே புகுத்த வேண்டும் என்று கருதி அதை விரைவாக செயல்படுத்தியிருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இப்பொழுது அறிஞர் அண்ணா உயிர் பூங்காவிலே இன்னும் பல அரிய வகை மிருகங்களையும் பறவைகளும் அதுக்கு கொண்டு வருவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சிகரமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணி மிக முக்கியமான பணி. எத்தனையோ துறைகள் இருந்தாலும் வனத்துறை என்பது இயற்கையை வளமாக்கின்ற துறை. அந்த துறையிலே நீங்கள் பயிற்சி பெற்று பயிற்சி முடிந்து பணியிலே அமர்ந்து இருக்கின்றீர்கள். நீங்கள் சிறப்பாக பணியாற்றி தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.